எதில ஓட வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, பாவமாய் தோன்றுகிற எல்லா காரியத்திற்கும் விலகி ஓட வேண்டும். அநேக காரியங்கள்ல வேத வசனங்கள் நமக்கு இதுக்கு விலகி ஓடுங்கள் விலகி ஓடுங்கள் நிறைய காரியம் நமக்கு வேதத்துல சொல்லப்படுகிறது. ஆனால் 3 காரியங்களை அதிலிருந்து நாம் சுருக்கமாய் தியானிப்போம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கடவுள் வெறுக்கிற காரியங்கள், முதலாவது விக்கிரக ஆராதனை. 10 கட்டளையிலே என்ன எங்களுக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலே கீழே பூமியிலே பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஒரு உருவத்தை நீ உண்டாக்கவோ வணங்கவோ வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னார்னா, இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். உண்மை, அவர் சர்வ வியாபி, எல்லா இடத்துல வீற்றிருக்கிற அவ்வளவு பெரிய சர்வ வியாபிய அவ்வளவு வல்லமையுள்ள தெய்வத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவத்திற்குள்ளாக ஒரு இயேசுநாதர் படத்தை வரைஞ்சு வச்சு அதை தொட்டு வணங்குவதில் அவர் என்ன செய்ய முடியாது, அடக்கி வைக்க முடியாது. அப்ப பழைய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த ஒரு உருவத்தையும் செய்து என்னை வழிபட வேண்டாம். புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் ஆண்டவர் அதை சொல்லுகிறார், விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள். நீங்க அநேக கிறிஸ்துவங்க உருவ வழிபாடு நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். வீடுகளில் இயேசுவின் படத்தை வச்சு அதுக்கு மாலை போட்டு, மாதா படத்தோட கூட சேர்த்து வச்சு அதுக்கு மாலை போட்டு மெழுகுவர்த்தி ஏத்தி அதை வணங்கி கொண்டிருக்கிறோம். கடவுள் அதை வெறுக்கிறார். சில பேர் சொல்லலாம், எங்க வீட்டுல எந்த உருவமே இல்லைன்னு சொல்லு. ஆனா இன்னைக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்த மகிமைய இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பணத்துக்கும் பொருளுக்கும் சில நேரத்துல சில மனிதர்களுக்கும் கொடுக்கும். கடவுளை விட மனுஷங்களை முக்கியத்துவப்படுத்தும். அதுவும் ஒரு வகையான விக்கிரகம் தான். எது எல்லாம் கடவுளுக்கும் நமக்கும் இடையில பிரிவினையை உருவாக்கக்கூடிய ஒரு காரியமாய் வருகிறதோ அது நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகம். பாண்டு சொல்லுகிறார், அதுக்கு நீ விலகிடு.